காக்கும் உயிரான தாயே, தேவையாவும் தீர்ப்பவள் நீயே. தாயும் நீயே, தாலாட்டும் நீயே, சேயின் பாவம் தீர்த்து வைப்பாயே. பாதை முழுதும் வந்தவள் நீயே, பாரில் முழுதும் உன்னத தாயே. ஊரை காக்கும் உயிரான தாயே, தேவையாவும் தீர்ப்பவள் நீயே. கடலுக்குள் நின்றோரை காத்து நின்றாயே, தொழிலுக்கு முன் நிற்பாய் என் தாயே. கடலுக்குள் நின்றோரை காத்து நின்றாயே, தொழிலுக்கு முன் நிற்பாய் என் தாயே. மனதுக்குள் எண்ணங்கள் தூய்மை செய்வாயே, மனதுக்குள் எண்ணங்கள் தூய்மை செய்வாயே. மனிதத்தை காத்திடும் என் தாயே, ஊரை காக்கும் உயிரான தாயே, தேவையாவும் தீர்ப்பவள் நீயே. பிள்ளையின் தேவை நீ அறிவாயே, தொல்லைகள் மடியும் முன்னாலே. பிள்ளையின் தேவை நீ அறிவாயே, தொல்லைகள் மடியும் முன்னாலே. உள்ளத்தின் உருவம் நீயே நீயே, உள்ளத்தின் உருவம் நீயே நீயே. எல்லைகள் இல்லாத என் தாயே, ஊரை காக்கும் உயிரான தாயே, தேவையாவும் தீர்ப்பவள் நீயே. தாயும் நீயே, தாலாட்டும் நீயே, சேயின் பாவம் தீர்த்து வைப்பாயே. பாதை முழுதும் வந்தவள் நீயே, பாரில் முழுதும் உன்னத தாயே. ஊரை காக்கும் உயிரான தாயே, தேவையாவும் தீர்ப்பவள் நீயே. மரியே மணிமய தாயே, உம்மை
நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அலையும் மனமே அமைதி அமைதி, நீ அமர்ந்திருப்பதோ ஆண்டவரின் சன்னதி. அலையும் மனமே அமைதி அமைதி, நீ அமர்ந்திருப்பதோ ஆண்டவரின் சன்னதி. என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அன்பு தெய்வத்தின் முன்னிலையில் இந்த மாலை வேளையில் நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். நம்பிக்கையோடு நம் மத்தியில் வீற்றிருக்கின்ற இந்த நற்கருணை நாதரை பாடல் வழியாக நாம் போற்றி புகழ்ந்து துதிப்போம். Yeah.
இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமான அன்பு உறவுகளே, தருமையான மாலை வேளையில் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற நற்கருணை ஆண்டவரின் முன்னிலையில் நாம் இணைந்திருக்கின்றோம். நவநாள் திருப்பலி என்பது ஏதோ கடமைக்கு நடத்துகிற ஒரு நிகழ்வு அல்ல. நம்பிக்கையோடு உள்ளத்தில் ஒரு தேவையை இருத்தி நம்பிக்கையோடு நாம் செபிக்கின்ற போது அதனை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த மனநிலையோடு அனைவரும் இணைந்து இந்த நவநாள் திருப்பலியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறைவனை புகழ்வதற்காக நவநாள் அட்டையின் இறை புகழ்ச்சியை அனைவரும் கையில் எடுத்துக்கொள்வோம். கிறிஸ்து தம்மையே கடவுளுக்கு நறுமணம் வீசும் காணிக்கையாகவும் பலியுமாக நம்மை முன்னிட்டு கையளித்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நம் அனைவரின் வாழ்விற்காகவும் பரிந்து பேசும் நம் தாயான புனித பனிமய அன்னையோடு இணைந்து நாம் இப்போது இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். எங்கள் அருள் வாழ்வில் நடத்தி சென்று துன்பத்திலும் சோதனையிலும் அலைக்கழிக்கும் போது எமக்காய் பரிந்து பேசும் எங்கள் தாயான புனித பனிமயை அன்னை வழியாக இறைவா உம்மை புகழுகின்றோம். அன்னையின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. நாங்கள் நம்பிக்கை ஒளியில் வழி நடக்க இறை வார்த்தை அருள் அடையாளங்கள் வழியாக துணை புரிந்து பரிந்து பேசுகின்ற எங்கள் தாயான புனித பனிமய அன்னை வழியாக இறைவா உம்மை புகழுகின்றோம். அன்னையின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. எங்கள் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கூறி மனிதர்கள் மீது வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்தும் இரக்கம் மிகுந்த எங்கள் தாயான புனித பனிமய அன்னை வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். அன்னையின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. நாங்கள் இறைவனின் சாட்சிகளாக வாழ தீமையை விலக்கி நன்மையை நாடவும் கடவுளின் வார்த்தையை எங்கள் நாவால் மட்டுமல்ல எங்கள் வாழ்க்கையாலும் பறைசாற்ற வேண்டுமென்று வார்த்தையானவரை தாங்கி வாழ்ந்து காட்டிய எங்கள் தாயான புனித பனிமய அன்னை வழியாக இறைவா உம்மை புகழுகின்றோம். அன்னையின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. பசி எங்களை வாட்டுகின்ற போதும் நோய் எங்களை வதைக்கின்ற போதும் எங்கள் அழுகையின் கண்ணீரை துடைக்க எமக்காக பரிந்து பேசும் துன்புறுவோரின் ஆறுதலான எங்கள் தாயான புனித பனிமய அன்னை வழியாக இறைவா உம்மை புகழுகின்றோம். அன்னையின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. 7 கடல் துறைக்கு மட்டுமல்லாமல் எல்லா மக்களுக்கும் தாயாக இருந்து கடல் பயணங்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்காகி பாதுகாத்து கரை சேர்க்கும் எங்கள் தாயான புனித பனிமய அன்னை வழியாக இறைவா உம்மை புகழுகின்றோம். அன்னையின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. புனித பனிமய அன்னையை நோக்கி நாம் செபிப்போம். மிகவும் புனித மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அறிந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கின்றோம். எங்கள் அன்னையே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரை, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தை அடையும் வரத்தையும் பெற்றுத்தாரும். உம்மோடும் உம் திருமகனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். அருள் நிறை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் எழுந்து நின்ற வண்ணமாக புனித பனிமய அன்னைக்கு நமது குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து பாடல் வழியாக இந்த ஜெபத்தில் நாம் பங்கெடுப்போம். எங்கள் இருதய கமலாலயங்களில் மேலான கிருபாசனம் கொண்டு எழுந்தருளிருக்கிற திவ்ய தரிசனமே ஸ்மரணாலே. பரலோக பூலோக அரசியே, கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, பாவிகளின் தஞ்சமே, உம்முடைய இன்பமான சன்னிதானம் தேடி
எங்கள் நம்பிக்கையும் நீரல்லவோ. நீர் எங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பாராட்டுவாளோ. உம்மை தேடி வந்த நிர்வாகியருக்கு உதவியாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும். அள்ளல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? தஞ்சமென ஓடி வரும் அடியோர் மேலே தயவாயிரும். தாயே தயை கடலே, தவித்தவருக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உம்முடைய இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். ஆறு காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலே கேடுகளாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் வேண்டுதல் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருகாது போகுமோ? அப்படியாகுமோ அம்மா? அருமையான அம்மா, அடியோர்க்கு அன்பான அம்மா, தஸ்மேவிஸ் மாமரியே அம்மா, எங்கள் குடும்பங்களை முழுவதும் இன்று உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை ஏற்று ஆசீர்வதித்தருளும் தாயே. ஆமென். மௌனமாக நம் குடும்பங்களை எல்லாம் இந்த நற்கருணை நாதரிடம் அர்ப்பணிப்போம். நம் குடும்பங்களில் இருக்கின்ற எல்லா விதமான கவலைகள், நாம் செய்கிற பணிகள், நம் வீட்டில் இருக்கிற எல்லா உறவுகள் என எல்லாவற்றையும், நம் குடும்பத்தில் எடுக்கவிருக்கின்ற நல்ல காரியங்கள், நீண்ட நாட்களாக நம் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் என அனைத்தையுமே இந்த ஆண்டவரிடத்தில் மௌனமாக அர்ப்பணிப்போம். நம் பணிமய அன்னைக்கும் அவர் வழியாக அவருடைய திருமகனாம் இயேசுவுக்கும் இப்போது நாம் நன்றி கூறுவோம். நன்றி உள்ளத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நம் இறைவனின் அருள் கொடைகளை தொடர்ந்து நிறைவாக பெற்று வாழ தகுதி பெறுகிறோம். எனவே நம் பணிமய அன்னையோடு இணைந்து நம் நன்றி அறிதல்களை இப்பொழுது வெளிப்படுத்துவோம். திரு அவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜெபக் கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசிர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு நீர் செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட வகையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து மௌனமாக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். முடிந்தவர்கள் முழங்கால் படையிட்ட வண்ணமாகவும், இயலாதவர்கள் அமர்ந்த வண்ணமாகவும்
இந்த இறைமக்கள் மன்றாட்டில் நாம் பங்கெடுப்போம். நம் பணிமய அன்னையின் பரிந்துரையை நாடி வந்துள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் அன்பு இறைவன் இயேசுவின் மீது நம்பிக்கை பற்றுறுதல் கொண்டு அவருடைய தாய் மரியாவின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நம் தேவைகளுக்காக இப்போது இறைவனிடத்தில் மன்றாடுவோம். எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டு தலைவர்களுக்கும் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும் பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும் இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும் தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்துக் கொள்ளவும் முதியோர் ஆறுதல் பெறவும் எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் உழைப்பு தொழில் வியாபாரம் நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து வெளிநாடுகளில் பணி செய்கிற எமூர் சார்ந்த மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து எங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலனை தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். கண்களை மூடி உருக்கமாக நம்பிக்கையோடு இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் நம் உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான தேவைகளையும் நாம் எடுத்துரைத்து இந்த நேரத்தில் மன்றாடுவோம். அஞ்சாதே கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன இறைவன் இந்த ஆண்டு முழுவதுமாக நாம் செய்யவிருக்கின்ற எல்லா செயல்பாடுகளையும் ஆசிர்வதித்தருள வேண்டுமாய் ஜெபிப்போம். குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், முதியவர்கள் என ஒவ்வொருவருக்காகவும் நாம் முன்னெடுக்கவிருக்கின்ற எல்லா செயல்பாடுகளையும் இந்த இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்திற்கு வந்து செல்லுகிற அத்துணை நபர்களுக்காகவும் ஜெபிப்போம். நாம் அறிந்த வகையில் நம்மிடத்தில் ஜெப உதவி கேட்ட ஒவ்வொரு நபர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரிடத்தில் அவர்களையும் அவர்களின் தேவைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நவநாள் திருப்பலியை நல்ல விதத்தில் நாம் துவங்குவதற்கு இறைவன் துணை புரிந்தமைக்காக ஜெபிப்போம். நல்ல விதமாக இந்த நேரம் இந்த நொடி பொழுது நம் அனைவரையும் அவரது முன்னிலையில் கொண்டு வந்து சேர்த்த இந்த கடவுள் செய்த நன்மைகளை நன்றியோடு நினைவு கூறுவோம். இந்த இறைவன் நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்தமைக்காக நன்றி கூறுவோம். உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இடத்தையும் கொடுத்து நல்ல உறவுகளை கொடுத்து இந்த நொடி பொழுது வரை நம்மை கரம்பிடித்து வழி நடத்துகிற இந்த கடவுளிடம் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் கடிதம் அதிகாரம் 5 இறை வசனம் 6-7 இவ்வாறு கூறுகிறது: கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். நம்பிக்கையோடு இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் நம் உள்ளத்தில் இருக்கிற, நம் குடும்பங்களில் இருக்கிற, நாம் அறிந்த நபர்களிடத்தில் இருக்கிற எல்லா விதமான தேவைகளையும் இந்த ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து மன்றாடுவோம். நம்பிக்கையோடு இப்பலியில் இணைந்து ஜெபிக்கின்ற, இந்த நவநாளில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலயத்தில் இருக்கிற அத்துணை நபர்களையும் இந்த இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். பல்வேறு பணிகளின் காரணமாக பணி செய்கின்ற இடங்களிலும், நலமற்ற முறையில் வீடுகளிலும், வயது முதிர்ச்சியின் காரணமாக வீடுகளிலும் இருக்கின்ற முதியவர்கள், நோயாளர்கள், பல்வேறு பணியில் ஈடுபடக்கூடிய நம் குடும்ப உறவுகள் அத்துணை பேரையும் இந்த ஆண்டவரிடத்தில் இந்த நேரம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த நொடி பொழுது வரை அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். இனி வருகின்ற நாட்களிலும் இவரை முன்னிறுத்தி நாம் செய்கிற எல்லா செயல்பாடுகளிலும் இந்த இறைவன் நம்மோடு இருந்து நம்மை கரம்பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிப்போம். நீண்ட நாட்களாக குழந்தை வரத்திற்காக காத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இறைவன் தாமே குழந்தை செல்வத்தை கொடுத்து அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிப்போம்.
வயிற்றில் சிசுவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாயையும் சேயையும் நாம் அறிந்த அத்துணை நபர்களையும் இந்த ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த இறைவன் தாமே தாய்க்கும் சேய்க்கும் நல்ல உடலுள்ள சுகம் கொடுத்து நல்ல முறையில் குழந்தைகளை இந்த அகிலத்திற்கு கொண்டு வர தேவையான ஆற்றலை தாய்மார்களுக்கு தந்தருள வேண்டுமாய் ஜெபிப்போம். ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்ற நம் குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். பணியின் நிமித்தமாக பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். அவர்கள் இருக்கின்ற இடத்தில் நல்ல உடலுள்ள சுகம் கொடுத்து உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்து நல்ல உறவுகள் வழியாக இறைவன் அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிப்போம். இதோ இந்த இறைவனிடத்தில் நலமற்ற அத்துணை பேரையும் நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக நம் குடும்பங்களில் இருக்கின்ற நாம் அறிந்த மருத்துவமனைகளிலும் வீதிகளிலும் இருக்கின்ற அத்துணை நோயாளர்களையும் இந்த ஆண்டவரிடத்தில் முழுமையாக அர்ப்பணிப்போம். மருந்து கொடுப்பது மருத்துவராயினும் குணம் தருவது நீர் என்று ஆழமாக நம்புகிறோம். நமது நம்பிக்கையின் நிமித்தமாக இந்த ஆண்டவரிடத்தில் நோயாளர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நலமற்ற எத்தனையோ நபர்கள் இந்த ஆண்டவரை தேடி வந்து நலம் பெற்றுக் கொண்டார்கள் என விவிலியத்தில் வாசிக்கிறோம். அதே நம்பிக்கையோடு நலமற்றிருக்கின்ற நபர்களுக்கெல்லாம் இந்த இறைவன் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து மீண்டும் அவர்கள் இயல்பான பணிகளை செய்ய ஆற்றல் தர வேண்டுமாய் ஜெபிப்போம். புற்றுநோயால் வாடுகிற மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அவர்கள் சந்திக்கிற உடல் உபாதைகளை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை இந்த இறைவன் தந்தருள வேண்டுமாய் ஜெபிப்போம். இந்த இறைவனிடத்தில் நம் பங்கில் இருக்கின்ற எல்லா முதியவர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். முதியோர் இல்லங்களிலும் அநாதை இல்லங்களிலும் இருக்கிற அத்துணை ஆதரவற்ற நபர்களையும் இந்த ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். இவர்தாமே அவர்கள் அனைவருக்கும் ஆறுதலை கொடுத்து அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிப்போம். குறிப்பாக நம் வீடுகளில் இருக்கின்ற முதியோரை பாதுகாத்து பராமரிக்கிற பணியை செய்வதற்கான ஆற்றலை இறைவன் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டுமாய் ஜெபிப்போம். நம் பங்கில் இருக்கின்ற நம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை இந்த நாளில் இந்த இறைவனிடத்தில் அர்ப்பணிப்போம். இந்த முதல் நவநாளை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த நவநாளுக்காக பல முயற்சிகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அவர்களின் முயற்சிகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். இவர்கள் இணைந்து செய்கிற பணிகளில் எல்லாம் இந்த இறைவனின் உடனிருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி வந்த நபர்களைப் போல இன்று நாமும் நம்பிக்கையோடு அவர் முன்னிலையில் நம் உள்ளத்தில் இருக்கிற எல்லா உணர்வுகளையும் எடுத்துரைத்திருக்கின்றோம். நம்பிக்கையோடு அவரை நோக்கி வந்தவர்கள் நலம் பெற்றது போல நமது தேவைகளையும் காலம் தாழ்த்தினாலும் தர வேண்டிய நேரத்தில் நமது தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிற இந்த கடவுள் உரிய நேரத்தில் நம் மன்றாட்டுக்களுக்கெல்லாம் கனிவாய் செவி கொடுப்பார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு அனைவரும் இணைந்து மாண்புயர் கீதம் இசைத்து கடவுளை புகழ்ந்து போற்றுவோம். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. ஆண்குயருவருளான மனத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். நீப்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாக்கு யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவரும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்று
ஆமென். இனியன தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். மங்களகரமான இந்த மாலை வேளையில் இந்த நவநாள் திருப்பலிக்கு இவ்வாலயத்தில் இருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் மனமகிழ்வோடு வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நமக்கு நாமே நல்ல கரவொலி கொடுப்போம். முதல்ல மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை அன்னையின் சிறுதேர் பவனியோடு இந்த நவநாளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே முழுமையான ஒத்துழைப்பை நல்கி இந்த நாள் நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற நீங்கள் அத்துணை பேரும் உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள். எனவே இந்த நாளில் இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் இதனால் வரை உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக இப்பலியினை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கவிருக்கின்றோம். இந்த அழகிய நாளில்
கீழக்குறிச்சி குடும்பம் ஆரோக்கியம் அவர்கள் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தனது மகன் கிறிஸ்டோபர் அவர்களின் ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் அவரது பிரிவால் வாடுகிற குடும்ப உறவுகளுக்கு இறைவன் ஆறுதலை கொடுத்து வழிநடத்த வேண்டுமெனவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அருளப்பன் ரோசாலி குடும்பத்தினர் இப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். தங்களது மகளுக்கு வேலை கிடைத்ததற்கு இறைவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி நன்றியின் பலியாக இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் அவர்கள் செய்கிற தொழில் நன்றாக நடைபெறவும் தேவையான உடலுள்ள பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இறைவன் தந்தருள்ள வேண்டுமெனவும் தங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நல்ல உடலுள்ள சுகன் கிடைத்திட வேண்டுமெனவும் பணிமய மாதாவின் வழியாக இறைவனின் துணை நாடி இப்பலியை இவர்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இன்றைய நாளில் 29ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் திரு பெர்க்மான்ஸ் திருமதி சாந்தி குடும்பத்தினர் இதனால் வரை இறைவன் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றி சொல்லி நன்றியின் பலியாக இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ஆண்டனிக்கு நல்ல வரன் கிடைக்கவும், ஏஞ்சல் நல்ல முறையில் படிக்கவும், அம்மா திரேசுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டுமெனவும் இறைவனின் ஆசீர் தொடர்ந்து இக்குடும்பத்திற்கு கிடைத்திட வேண்டுமெனவும் இத்திருப்பலியை அவர்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இந்த அருமையான நாளில் இந்த நவநாள் திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க நம் மத்தியில் வந்திருக்கின்ற அருள் பணியாளர் தாமஸ் எடிசன் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் அவர் பணி செய்கின்ற பெட்டவாய்த்தலை பங்கு இறை மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் தந்தை அவர்களுடைய அன்பு பெற்றோர் ஆரோக்கியம் மோட்ச அலங்கார மேரி அவர்களுக்காகவும் இன்னும் குறிப்பாக அவர்களுடைய வீட்டில் அவர்கள் முன்னெடுக்கவிருக்கின்ற அவர்களது தம்பியினுடைய திருமண காரியம் நல்ல முறையில் நடந்தேற வேண்டுமெனவும் இப்பலியில் நாம் இணைந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மேலும் இந்த அழகிய நாளில் இந்த திருப்பலியை நம் பங்கில் இருக்கக்கூடிய சிறுவர்களும் சிறுவர் பாராளுமன்ற குழந்தைகளும் இளைஞர்களுமாக இணைந்து இந்த நாளை சிறப்பிக்கிறார்கள். இறைவன் இந்த குழந்தைகளை எல்லாம் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் அவர்கள் செய்கிற பணிகளில் உடனிருந்து வழி நடத்தவும் இவர்களின் வளர்ச்சிக்காக இவர்களது பெற்றோர் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசிர்வதிக்க வேண்டுமெனவும் இப்பலியில் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மேலும் இந்த நாளில் நம் பங்கிற்கு இறைவனருளால் கிடைத்த பரிசாகிய இரு துறவர சபை அருள் சகோதரிகளுடைய கருத்துக்களுக்காகவும் அவர்களுடைய சபையின் வளர்ச்சிக்காகவும் அவர்கள் சபையில் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமெனவும் இப்பலியில் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தர்மையான நாளில் இங்கு நடக்கிற நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்கின்ற பவர் ஆப் காட் வலைதளத்தில் பணி செய்கிற அன்புக்குரிய அண்ணன் ஆனந்த் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் அவரோடு இணைந்து உழைக்கின்ற நபர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த வேண்டுதலோடு நமது தனிப்பட்ட வேண்டுதல்களையும் இணைத்து கொண்டு தகுந்த முறையில் இக்கல்வாரி பள்ளியில் நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று கொள்வோம். இப்பள்ளியில் நாம் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னித்தருள வேண்டுமென மௌனமாக நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரியை தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானகத்தோத புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இதற்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடிக்கொண்டனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோயில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது செராபீன்கள் ஒருவர் பலிபீடத்தில் இருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கைகளில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்
கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வசனங்கள் 1-12 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முகந்து பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறி இருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் முகந்து வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த திராட்சை ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவரின் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகுமும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாளில் நாம் அன்னை மரியாவினுடைய நவநாளை தொடங்கி இருக்கின்றோம். இன்றைய இந்த நாளில் அன்னை மரியா நமக்கு என்ன செய்தியை எடுத்துரைக்கின்றார் என்பதை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்னைக்கு நம்ம என்ன வாசகம், நற்செய்தி வாசகம் வாசிக்க கேட்டோம்? கானாவூர் திருமண நிகழ்வு. இந்த கானாவூர் திருமண நிகழ்விலிருந்து அன்னை மரியினுடைய வாழ்விலிருந்தும் அன்னை மரியாள் அந்த கானாவூர் திருமணத்தில் செய்த நிகழ்விலிருந்து 3 விதமான செய்திகளை இன்று அன்னை நமக்காக எடுத்துரைக்கின்றார். அன்னை மரியா திருமணத்துக்கு போகிறாங்க. திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. இன்றைய அந்த நிகழ்வு நமக்கு எடுத்து சொல்லுகின்ற முதல் செய்தி, அன்னை மரியாள் பிரச்சனையை முதலில் என்ன செய்கின்றார்கள்? உணர்ந்து கொள்கின்றார்கள். திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, இந்த குடும்பத்தினர்
மற்றவங்க வந்து இந்த குடும்பத்தினரை அசிங்கமாக பேசுவாங்க. ஒரு திராட்சை ரசம் இவ்வளவு மக்களுக்கு உங்களால் செய்யக்கூடிய முடியவில்லையா என்று ஏளனமாக பேசுவார்கள் என்று அந்த பிரச்சனை என்ன வரப்போகின்றது என்பதை அன்னை மரியா முதலில் உணர்கின்றார். எனவே இன்றைய இந்த நிகழ்வில், இன்றைய நாளில் நம்முடைய வாழ்வில் அன்னை மரியா நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு முதல் செய்தி, நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்வில் முதலில் நாம் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், இருக்கின்ற நிகழ்வுகள் எப்படி நடக்கின்றது, என்ன நடக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது பெரியவர்களாக இருக்கலாம். வீட்டில் அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு பசிக்கும்ன்றதை தெரிந்து உடனடியாக அவர்கள் சாப்பாடு சமைத்து இவர்களுக்கு இப்பொழுது பசிக்கும் என்று அந்த பின்னாடி வரப்போகின்ற நிகழ்வை உடனடியாக அறிந்து அதற்காக உடனடியாக உணவை தயாரித்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்னை மரியாவும் இன்றைய அந்த கானாவூர் திருமண நிகழ்வில் செய்கின்ற அதே நிகழ்வும் இதே தான். அங்கே ஒரு பிரச்சனை வரப்போகின்றது என்பதை அறிந்து அந்த மக்கள், அந்த குடும்பத்தினர், அந்த மணமக்கள் யாரும், அவர்களுடைய இல்லத்தார் யாரும் வந்து அன்னை மரியாவிட்ட இப்படி சொல்லலை. ஆனால் அன்னை மரியா என்ன செய்கின்றாங்க, அங்கே இருக்கிற பிரச்சனையை உணர்ந்து கொண்டு உடனடியாக அந்த பிரச்சனையை அவர் மனதில் வைத்து கொள்ளவில்லை. இரண்டாவதாக என்ன செய்கின்றார், அந்த பிரச்சனையை இயேசுவிடம் எடுத்து செல்லுகின்றார். இன்று நம்முடைய வாழ்வில் அன்னை மரியினுடைய இந்த வாழ்வும் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற இந்த இரண்டாவது செய்தி, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் அதை இதுதான் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற துன்பம், இதுதான் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற கஷ்டங்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், அதை அன்னை மரியா எப்படி தன்னுடைய மகனிடம் எடுத்து சென்றாரோ அதனை போல நம்முடைய வாழ்வில் நாமும் அந்த பிரச்சனைகளை, நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற கலக்கங்கள், தேவைகள், துன்பங்கள் எல்லாத்தையும் நாம் இயேசுவிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய அந்த நிகழ்விலிருந்து அன்னை மரியா நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு இரண்டாவது செய்தியாக இருக்கின்றது. மூன்றாவதாக இன்றைய அந்த நற்செய்தி பகுதியில் அன்னை மரியா இன்னொரு செய்தியை செய்கின்றார்கள். என்ன செய்கிறாங்க, அந்த பணியாளர்களை கூப்பிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. அன்னை மரியா தன்னுடைய மகன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அந்த பணியாளர்களை கூப்பிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பணியாளர்களும் என்ன சொன்னார்கள், அவர்கள் சொன்னது அனைத்தையும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த மூன்றாவது நிலை என்பது அன்னை மரியினுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. நம்பிக்கையோடு நாம் நம்முடைய வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். மரியாளுக்கு மற்றவங்களாக இருந்தால், இதுவே நம்மளாக இருந்தால், நம்முடைய ஒரு குடும்பத்தில் ஒரு திருமண நிகழ்வோ அல்லது காது குத்து புதுநிலைமை என்று ஏதாவது ஒரு நிகழ்வு வைக்கின்ற போது சாப்பாடு தீர்ந்து போச்சு, சரியா, சாப்பாடு தீர்ந்து போகும்போது திடீர்னு போய் அந்த நேரத்தில் யார் ஒரு 100 பேர் சாப்பிடாமல் இருக்காங்கன்னா என்ன பண்ண முடியும், நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைய அந்த கானாவூர் திருமண நிகழ்வானது இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்திலும் கூட அங்கு எதுவும் ஏற்பாடு செய்ய முடியாவிட்டாலும் என்று நினைத்தாலும் கூட அன்னை மரியாள் தன்னுடைய மகன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு இந்த இடத்தில் இவர் காப்பாற்றுவார் என்பதை, தன்னுடைய மகன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு அவருக்கு அந்த பணியாளர்களை அனுப்பி அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்கின்றார். எனவே அவருடைய அந்த நம்பிக்கையின் பொருட்டு இயேசு என்ன செய்கின்றார், நம்முடைய தாய் நம்மை நம்பி இந்த ஒரு செயலை செய்ய சொல்லிவிட்டார், எனவே நாம் இதை செய்து கொடுக்க வேண்டும் என்று அதை செய்து கொடுக்கின்றார். இன்றைய நாளில் நாம் அன்னை மரியாவுக்கு நவநாள் எடுத்து தேர் சுற்றுப்பிரகாரம் எல்லாம் வர இருக்கின்றோம். இந்த அன்னை மரியினுடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த 3 நிலைகளையும் 3 பண்புகளையும் நாம் நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அன்னை மரியா கடைசியாக இன்றைய அந்த நற்செய்தி பகுதியிலும் சரி விவிலியத்திலும் அன்னை மரியா கடைசியான பேசிய வார்த்தைகள் என்று பார்க்கின்ற போது இன்றைய அந்த நற்செய்தி பகுதியில் வருகின்ற யோவான் 2:5 அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று. இன்று அன்னை மரியாவினுடைய வாழ்வை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால்
இயேசுவையினுடைய அந்த வார்த்தைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் அன்னை மரியினுடைய இந்த செயல்பாடுகளை, இந்த குணநலன்களை நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றிருக்க வேண்டும். முதலில் நம்முடைய வாழ்வில் எது நமக்கு தேவை என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து அந்த தேவையை நாம் நம்முடைய அன்னை மரியாள் வழியாக கடவுளிடம் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி எடுத்து சொல்லுகின்ற போது உடனடியாக அங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்து விடுமா என்று பார்த்தோம் என்றால், அந்த உடனடியாக என்ற நிகழ்வு மட்டும்தான் ஒரு காலம் தாழ்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதாவது நாம் கேட்ட உடனே ஒன்று கிடைத்தது என்றால் அதனுடைய அருமை நமக்கு புரியாது. இயேசு நினைத்திருந்தால் சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கலாம், அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே போய் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறார் அவர், அந்த பணியாளர்களுக்கு அவர்களுக்கு பணி கொடுக்கின்றார், அவர்களை தண்ணீரை நிரப்பச் சொல்லுகின்றார். அப்பொழுது ஒவ்வொன்றுக்கென்றும் ஒரு நேரம் எடுத்திருக்கும். அவர் சொன்ன உடனே டக்குன்னு அங்கே இருக்கிற தண்ணி அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், அந்த சைடு இருக்கிற தண்ணியெல்லாம் திராட்சை ரசமாக மாறணும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கைக்கென்று அந்த நம்பிக்கையும் அந்த செயல்பாடும் நிகழ வேண்டும் என்றால் அதற்கான ஒரு கால நேரம் என்பது நம்முடைய வாழ்வில் தேவை என்பதை இன்றைய நாள் அந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் கடவுளிடம் அன்னை மரியானுடைய பரிந்துரை வழியாக அவருடைய மகனிடம் நம்முடைய ஒரு தேவைகளை எடுத்து செல்லுகின்ற போது நாம் மூன்றாவது அந்த படியில் என்ன பண்ணுறோம், நிறைய பேர் அதில் தடைப்பட்டு செல்லுகின்றோம் அல்லது பின்வாங்கி செல்லுகின்றோம். என்னுடைய வாழ்வில் ஏதாவது நடக்கணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும்னு நினச்சா உடனடியாக அது நடக்கணும். நான் இன்றைக்கி வேண்டுனா நாளைக்கு நடக்கணும். எனக்கு இந்த வாரம் நான் எனக்கு வேலை கிடைக்கும்னு நினச்சா அடுத்த வாரம் எனக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக நாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய இந்த காலம் நேரம் என்பது நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கின்றது என்பதை, நம்முடைய நம்பிக்கை ஆழத்தை கடவுள் பார்ப்பதற்காக இந்த நேரம் என்பது நமக்கு நம்முடைய வாழ்வில் கொடுக்கப்படுகின்றது. எனவே நம்முடைய வாழ்வில் அந்த பொறுமையாக நாம் நம்முடைய வாழ்வின் அடுத்த நிலைக்கு கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு, எப்படி அன்னை மரியா தம்முடைய மகன் மீது நம்பிக்கை கொண்டு செயல்பட்டாரோ, அவர் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அன்னை மரியா அந்த பணியாளர்களை பார்க்கல, சொன்னாங்களா, அவங்க வேலை செஞ்சாங்களான்ட்டு எதையும் பார்க்கவில்லை. என்னுடைய மகனிடம் சொல்லிவிட்டேன், அது நடந்துவிடும் என்று முழு நம்பிக்கையோடு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இன்று நம்முடைய வாழ்விலும் நாமும் கடவுளிடம் ஒன்றை ஒப்படைத்து விட்டோம் என்றால் அதை முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற போது நம்முடைய வாழ்வில் அதற்கான உரிய நேரத்தில் கடவுள் அதை கொடுப்பார் என்பதுதான் இன்றைய நாளில் இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்போ எங்கேயாவது புதிதாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எல்லா ஃபோன்லேயும் என்ன பண்ணுவோம், ஜிபிஎஸ் லொக்கேஷன் போட்டு போகிறோமா, கூகுள் சொல்கிறத லொக்கேஷனை போட்டு போகக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கூகுள் சொல்கிறதெல்லாம் என்னது, டேக் லெஃப்ட், டேக் ரைட் அப்படின்னு சொன்னால் அது டேக் லெஃப்ட்டுன்னு சொல்லும்போது நீங்கள் போய் ரைட்டில் வளைஞ்சோன்னா சரியான ஒரு இடத்திற்கு நாம் செல்ல முடியுமா, முடியாது. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் அன்னை மரியா நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு ஜிபிஎஸ்ஸாக இருக்கின்றார். என்னுடைய மகன் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு அந்த பணியாளர்களுக்கு கொடுத்த அதே கட்டளையை இன்று நமக்கும் கொடுக்கின்றார். அவர் சொல்வதை போல செய்யுங்கள் என்று. இறை வார்த்தையில் இயேசு என்ன சொல்றாரு, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவையை சுமந்து அன்றாட என்னை பின்தொடர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்போ நமக்கு கிடைக்கின்ற நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற சிறு சிறு துன்பங்களோ அல்லது கஷ்டங்கள் அல்லது வேலை பளு அல்லது படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பது ஒரு சுமையாக இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருக்கின்றது. அந்த சுமையை நாம் அன்றாட நாம் சுமந்து நாம் கடவுளோடு பயணிக்கின்ற போது மட்டும்தான், நாம் நம்பிக்கையோடு பயணம் செய்கின்ற போது அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை எப்படி அன்னை மரியானுடைய வார்த்தை கேட்டு அந்த பணியாளர்கள் செய்தார்களோ, அந்த திருமண வீடு மகிழ்ச்சியால் நிரம்பியதோ, அதனை போல நம்முடைய வாழ்வும் மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும் என்றால் நாம் அன்னை மரியாவிடம் எடுத்து வைக்கின்ற பரிந்துரை மன்றாட்டுகளாக இருக்கலாம், நம்முடைய தேவைகளாக இருக்கலாம். அதை அன்னை மரியாவிடம் சொல்லுகின்ற போது அன்னை மரியா நம்ம பார்த்து என்ன சொல்கிறாங்க, என்னுடைய மகன் சொல்வதை போல செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி நாம் செய்கின்ற போது நம்முடைய வாழ்வில் நம்முடைய
வாழ்வில் நாம் எதிர்பார்க்கின்ற அனைத்து விதமான சுப நிகழ்வுகள் அனைத்தும், மகிழ்ச்சியான செய்திகள் அனைத்தும், நாம் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் அனைத்தும் இறைவன் நமக்கு கொடுப்பார் என்பதுதான் இன்றைய வாழ்வில் நமக்கு அன்னை மரியினுடைய வாழ்வு எடுத்து சொல்லுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. எனவே அன்னை மரியா நம்முடைய வாழ்வில் யாரு? ஒரு ஜிபிஎஸ். சரியா? எப்பயாவது மறப்பீங்களா அதை? அப்போ அன்னை மரியாவுடைய வாழ்வில் அவர் பின்பற்றியது என்னது? கடவுளுடைய வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து செயல்பட்டார். இயேசுனுடைய அந்த இறை வார்த்தையை நாமும் நம்முடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து செயல்படுகின்ற போது கடவுள் நமக்கு சொல்லுகின்ற அந்த செயல்பாடுகளை மட்டுமே நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். நாம் வழி தவறி மாறி செல்லக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். அப்படி வழி தவறி செல்லக்கூடிய மக்களாக நாம் வாழாமல் இருக்க கடவுளுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்வில் நாம் கடவுளை பின்பற்றி செல்லக்கூடியவர்களாகவும், கடவுளுடைய அந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருந்து அன்னை மரியினுடைய பரிந்துரையை நம்முடைய வாழ்வில் நாமும் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து நம்முடைய இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். நாம் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற தேவைகளை முதலில் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை கடவுளிடம் எடுத்து சொல்லி அதன்படி நாம் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அந்த செயல்பாடுகளின்படி நம்முடைய வாழ்வில் நாம் பயணிக்க வேண்டும். அப்படி பயணம் செய்கின்ற போது நாம் வாழ்வினுடைய அந்த இலக்கையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வாழ்வின் இலக்கு என்ன என்பதை அறிந்து செயல்பட முடியும். அப்படிப்பட்ட இலக்கை நோக்கிய நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள இறைவனுடைய பரிந்துரையும் நம்முடைய அன்னையினுடைய பரிந்துரையும் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் இருந்திரும்படியாக அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலின்றி பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானும் ஒரே திருமணங்களை ஆதரிப்பாராக. கண்ணிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனா
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபயங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் கவலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் எஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாக நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமீரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரையும் உமது திரு அவையில் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இந்த நவநாள் பள்ளியில் இணைந்திருக்கின்ற அனைவரையும் உமது வாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இந்த நாளை சிறப்பிக்கின்ற என் பங்கில் இருக்கக்கூடிய சிறுவர் பாராளுமன்ற குழந்தைகளையும் இளையோர் அமைப்பில் இருக்கிற அத்துணை உறவுகளையும் உமது வாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இவர்கள் எடுக்கிற முயற்சிகளில் உடனிருந்து வழி நடத்தியருளும். நம்பிக்கையோடு இப்பள்ளியில் இணைந்திருக்கின்ற அத்துணை உறவுகளையும் உமது வாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என்ன தேவைக்காக, என்ன நோக்கத்திற்காக நம்பிக்கையோடு இப்பள்ளியில் அவர்கள் வேண்டுகிறார்களோ அந்த வேண்டுதல்களை உரிய நேரத்தில் நிவர்த்தியடைய செய்ய வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கின்றோம். இறைவா, இந்த ஆண்டு முழுவதும் பங்கில் நாங்கள் முன்னெடுக்கின்ற எல்லா செயல்பாடுகளையும் நீரே உடனிருந்து கரம்பிடித்து வழிநடத்தி ஆசிர்வதிக்க வேண்டுமாய் உமை வேண்டுகிறோம். நம்பிக்கையோடு எம் பகுதியில் நலமற்றிருக்கின்ற நபர்களுக்காகவும் வயது முதிர்ச்சியின் காரணமாக இருக்கின்ற முதியவர்களுக்காகவும் உமை நோக்கி மன்றாடுகின்றோம். நலம் தந்து அவர்களை பாதுகாத்தருளும். அவர்களின் தனிமையில் உடன் இருந்தருளும். செய்கிற சின்னஞ்சிறிய காரியங்களில் கூட பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் உமை வேண்டுகிறோம். என் பகுதியில் இருக்கின்ற மக்கள் செய்கிற எல்லா பணிகளையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். இங்க இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் எந்நாளும் நிலைத்திருக்க வேண்டுமாய் உமை நோக்கி மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக இன்றைய நாளில் இயற்கை எய்தியோரையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகிற ஆன்மாக்களையும் இங்கிருப்பவர்களின் குடும்பங்களில் வாழ்ந்து மரித்தவர்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கணக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. நிகரில்லா
இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, தருமையான நாளில் நம்மிடையே பலர் ஜெப உதவி கேட்டிருக்கிறார்கள். இந்த நாளில் கூட நம் மத்தியில் ஒரு குடும்பத்தினர் திரு பெர்க்மான்ஸ் திருமதி சாந்தி அவர்கள் தங்களுடைய 29ஆம் ஆண்டு திருமண நாளை நினைவு கூறுகிறார்கள். கரங்களை தட்டி அந்த தம்பதியினரை நாம் வாழ்த்தி மகிழ்வோம். இந்த நாளில் ஜெப உதவி கேட்ட அனைவருக்காகவும் நாம் இணைந்து நம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்வான நேரத்தில் மனதார உங்கள் அத்துணை பேரையுமே வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். குறிப்பாக பங்கில் இருக்கக்கூடிய சிறுவர் பாராளுமன்ற குழந்தைகளையும் இளையோர் அமைப்பினரையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளில் தேர்வு இருந்ததால் மதியம் நண்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாகி 5 மணிக்கு தேர்வு முடிந்தது. அங்கிருந்து வருகிற போதெல்லாம் உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருந்தது, இந்த நாளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் முறையாக செய்திருப்பார்களா அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இதயத்தில் இருந்தது. உண்மையிலுமே வந்து இறங்கிய போது மனம் நிறைய மகிழ்ச்சி குடிகொண்டது. எல்லா விதமான ஏற்பாடுகளையுமே குழந்தைகளும் இளைஞர்களுமாக இங்கே இருக்கிற பெரியவர்களின் வழிகாட்டுதலோடு அனைத்தையும் முன்னெடுத்திருந்ததை பார்க்க முடிந்தது. உண்மையிலுமே உங்கள் அத்துணை பேரையும் மனதார வாழ்த்துகிறேன். நமக்கு நாமே நல்ல கரங்களை தட்டி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் இந்த நவநாள் திருப்பலியை துவங்க வேண்டும் என எண்ணிய போது தேர்வு தேதி அறிவிக்கப்படவில்லை. ஆனால் துவங்கலாம் என்ற முடிவெடுத்து அறிவிப்பெல்லாம் கொடுத்ததற்கு பிறகாகத்தான் இந்த நாளில் தேர்வு இருக்கிற செய்தியும் செவிக்கு வந்தது. உடனே மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, பேசாம அடுத்த மாசத்திலேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் உண்மையிலுமே ஒரு செயலை செய்ய தொடங்குகிற போது தேவையான அனைத்தையும் கடவுள் செய்து கொடுப்பார் அப்படின்றதற்கு ஏற்றது போலத்தான் நம் பகுதியில் இருக்கிற உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பின் அடிப்படையில் இந்த நாளில் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நாம் நினைத்ததற்கு மேலாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அருமையான நாளில் அருள் பணியாளர் தாமஸ் எடிசன் அவர்கள் என்னுடைய வகுப்பு தோழர், 11ஆம் வகுப்பிலிருந்தே என்னோடு உடன் பயணிக்கக்கூடியவர், இன்ப துன்பங்களில் எல்லாவற்றிலும் உடன் பயணிக்கக்கூடிய ஒரு அன்பு நண்பர். இந்த அழகிய நாளில் திருப்பலி நிறைவேற்றி இறை மக்களுக்காக செபித்து இந்த நவநாளை துவங்கி வைக்க வேண்டும் என கேட்டபோது இன்முகத்தோடு சரி என்று சொன்னார். அவரும் இன்றைய நாளில் என்னோடு இணைந்து தேர்வு எழுதினார். அங்கிருந்து அவர்தான் வாகனத்தை இயக்கி கொண்டு வந்தார். நாங்கள்லாம் அமர்ந்து உறங்கி கொண்டிருந்தோம், அவர்தான் இயக்கி வந்தவரும் கூட. ஆனாலும் கூட எந்த ஒரு சிரமமும் பாராமல் இந்த நாளில் அவரிடத்தில் கேட்டதன் அடிப்படையில் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார். இந்த அழகிய தருணத்தில் தந்தை அவர்களை நம் ஊரில் உள்ள எல்லோரின் சார்பாக வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். நமது அன்பின் வெளிப்பாடாக அண்ணன் ஆரோக்கியசாமி அண்ணன் அவர்கள் இப்பொழுது தந்தை அவர்களுக்கு நூலாடை அணிவித்து மகிழ்ச்சியினை வெளிப்படுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து தந்தை அவர்களுக்கு இளையோர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய செல்வன் இனிகோ அவர்கள் தந்தை அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பினை கொடுத்து மகிழ்வார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் இங்கு நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு நாளைய தினம் நாம் உறங்கி எழுவதற்கு முன்னதாகவே நம்முடைய அலைபேசிகளுக்கு இவையெல்லாம் பவர் ஆஃப் காட் இணையதளம் வழியாக வலைதளம் வழியாக நம் பார்வைக்கு வந்துவிடும். உண்மையிலுமே இந்த நாளில் இந்த நிகழ்வுகளை படம் பிடித்து அதை ஒளிபரப்பு செய்யுங்கள் என சொன்னபோது இன்முகத்தோடு வருகிறேன் என சொல்லி இங்கு வந்து பொறுப்பெடுப்பதற்கு முன்பதாகவே இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒத்துக்கொண்டவர் அன்புக்குரிய அண்ணன் ஆனந்த் அவர்கள். நான் செல்லுகிற இடங்களில் எல்லாம் செய்கிற பணிகளில் எல்லாம் உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பை நல்கக்கூடியவர். இங்கு நடக்கிற நிகழ்வுகள் ஒளிப்பதிவு செய்யப்படுவதும் உலகில் இருக்கிற பலரும் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்படுவதும் ஏதோ ஒரு விளம்பரத்திற்காக அல்ல, மாறாக இந்த எளிய கிராமத்தில் இருக்கிற இந்த பக்தி முயற்சிகள் பல இடங்களில் இருக்கிற மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக, நம்பிக்கையோடு ஜெபிப்பதற்காக இந்த அன்னையின் ஆலயத்திற்கு பலரும் வந்து சேர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகளை முன்னெடுக்க தொடங்கினோம். உண்மையிலுமே நான் வீடுகள் சந்திக்க வந்தபோது பலரும் சொன்னார்கள், எங்கள் உறவுகள் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று.
உண்மையிலுமே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நமது உறவுகளும் இந்த நிகழ்வுகளை கண்டு களிப்பதற்கு ஏற்ற வகையில்தான் அவர்களும் நம்மோடு இணைந்து இறை வேண்டலில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அழகிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து அதை வலைதளம் வாயிலாக வழங்குகிறோம். அதிகாலையில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிற இந்த வலைதள செய்தியை நீங்கள் மற்றவரோடு பகிருங்கள், உங்கள் உறவுகளுக்கு அனுப்பி வையுங்கள். அவர்களையும் நம்பிக்கையோடு மாதத்தின் 2வது சனிக்கிழமை இந்த இடத்திற்கு ஜெபிப்பதற்காக நம்பிக்கையோடு அழைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அழகிய நாளில் இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒளிப்பதிவு செய்ய உறுதுணையாக இருக்கிற அன்புக்குரிய அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் அவரது குடும்ப உறவுகளுக்கும் நமது நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்து மகிழ்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த வாரம் ஒளிப்பதிவு செய்கிறோம். அடுத்த வாரம் அனைத்துமே நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். அதற்கேற்ற வகையில் ஆலயத்திற்குள் ஒரு வைஃபை ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணிடுவோம். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த மாதத்துக்கு அதெல்லாம் ரெடி ஆயிரும். அதனால் லைவில் இந்த மாதம் வெளியே போகும். ஸோ உங்களுடைய உறவுகள் பல்வேறு இடங்களில் இருந்தாலும் கூட இந்த நேரம் இந்த நொடி பொழுதில் நீங்கள் அதை பார்க்கலாம் என சொல்லுங்கள். வெளிநாடுகளில் இருக்கிற நமது உறவுகளும் கூட அந்த நேரத்தில் ஒளிப்பதிவு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கெடுக்க அது உறுதுணையாக இருக்கும். எனவே உறவுகளுக்கு இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற எல்லா விதமான ஒத்துழைப்பையும் நல்கிய நம் ஊர் நிர்வாகிகள், பங்கு இறை மக்கள், அருள் சகோதரிகள் என அத்துணை பேருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி சொல்லி நன்றி வழிபாட்டில் பங்கெடுப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் நலமளிக்கும் ஜெபத்திற்காக நவநாள் அட்டையை கையில் எடுத்துக்கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் பணிமய அன்னை நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானிய பெண், நூற்றுவ தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவச் சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்பற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்ம நலம் வழங்கினார். அறிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மனசமாதானம் அருளி ஆன்ம நலம் வழங்க எங்கள் பணிமய அன்னையின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமேன். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த இயேசு ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு ஆண்டவர் உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமேன். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு ஆண்டவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் வழங்குவாராக. ஆமேன். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமேன். நானே வாழ்வு என்று சொன்ன இயேசு ஆண்டவர் உங்கள் உழைப்பையும், தொழிலையும், வியாபாரத்தையும், நீங்கள் தொடங்கும் எல்லா செயல்களையும், நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த வழிபாடு நிறைவுற்றதற்கு பிறகாக அன்னையினுடைய சிறு தேர் பவனியானது நடைபெறும். நம்பிக்கையோடு ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் இருத்தி அந்த தேர் பவனியின் போது ஜெபமாலை ஜெபிக்கப்படும். 53 மணி ஜெபமாலை ஜெபிக்கின்ற போது ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் இருத்தி நீங்கள் அந்த வழிபாட்டில் பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது இறை மக்களாக நாம் அனைவரும் இணைந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். எங்கள் அன்பான அன்னையே, நீர் அருள் நிறைந்தவர், தாராள குணமும் உடையவர். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்து அளிப்பவர் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். நாங்கள் உம் கரங்களில் எங்களை ஒப்படைக்கிறோம். நாங்கள் உம் பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறீர். அவர் தீர்ப்பிட வரும்போது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கிறோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம். ஓ புனித பனிமய தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் இயேசு கிறிஸ்துவிடம் அன்பையும் இறுதி வரை நம்பிக்கையில் நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உமது அன்பை நாடும் மனத்தையும் உம் திருமகனிடமிருந்து பெற்றுத்தாரும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய அன்னையை எங்களுக்கு அன்னையாக அருளினீரே. உம் அன்புள்ள அன்னைக்கு இறைவன் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் அவரது அற்புத வல்லமையை உணர்வோமாக. உம் அன்னையை போற்றி புகழ கூடியிருக்கும் நாங்கள் அவருடைய புண்ணியங்களை கடைபிடித்து வாழ தயை கூர்ந்தருளும். எங்கள் அன்பு அன்னையை போல நம்பிக்கை, தியாகம், தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், கற்பு என்ற புண்ணியங்களிலும் தியானம், ஜப வாழ்வு, அன்பு வாழ்வு அனைத்திலும் வளர அருள் தாரும். அவரை போல் நம்பிக்கையின் அடிப்படையில் எங்கள் வாழ்வை அமைத்து உம் தெய்வீக பராமரிப்பிலும் அவருடைய பரிந்துரையிலும் மட்டுமே எங்கள் வாழ்க்கையை நடத்த அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, இது இந்த மாலை வேளையிலே உங்களுடைய அன்னையினுடைய திருவுருவம் தாங்கி இந்த தேரினை நாங்கள் வலம் வந்து இழுக்க இருக்கின்றோம். எனவே இந்த தேர் செல்லுகின்ற இடமெல்லாம் இது இந்த தேரினை பார்த்து இந்த திருப்பவனியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அனைத்தையும் நீரே உங்களுடைய அன்னை வழியாக அவர்கள் பெற்று பயன்பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொண்டு உலகம் சுற்றி வருவேன். எந்த நெஞ்சில் நீயே என்று எல்லோருக்கும் சொல்வேன். அம்மா அம்மா அழைத்தேன் உன்னை, அடைக்கலம் வேறே